அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்ந்து இன்றும் நடந்து கொண்டிருக்கிற அந்த மரணங்கள் அவை மிகப்பெரிய அளவில் தமிழ்நாட்டை உலுக்கி இருக்கிறது. எல்லாருமே அதில் அந்த சோகத்தில் இருந்து வெளிவர முடியாதபடிக்கு தமிழ்நாடு இன்றைக்கு சிக்கி தவிக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் தொடர்ந்து 60க்கும் மேற்பட்ட மனித உயிர்களை இழந்திருக்கிறோம். குழந்தைகள் ஏராளமான பேர் அனாதையாகி இருக்கிறார்கள். பல பெண்கள் கணவனை இழந்து குடும்ப தலைவனை இழந்து தெருவிலே நிற்கிற காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இவையெல்லாம் ஏதோ ஒரு விபத்தில் நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு நம்மளை நாம் ஆறுதல் படுத்திக் கொள்ள முடியும். ஆனால் விபத்து இல்லை, மாறாக கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சே அரசுக்கு தெரிஞ்சு ஆளுங்கட்சி பிரமுகர்கள் தங்களுடைய லாப வேட்டைக்காக செய்து கொண்டிருந்த சில காரியங்களால் இவ்வளவு பெரிய ஒரு கோர சம்பவம் நடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே அழிக்கப்பட்டு விட்டது என்று சொல்லப்பட்ட கள்ளச்சாராயம் மீண்டும் இன்றைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை எல்லாம் பார்க்கிற போது உண்மையிலேயே தமிழ்நாட்டிலே இருக்கிற ஒவ்வொருவரும் வருத்தப்படுகிறான், கவலைப்படுகிறான். இந்த விஷயங்களை குறித்து பேச வேண்டும் என்று சொல்லி தமிழ்நாட்டிலே பிரதான எதிர்க்கட்சியான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர் சட்டமன்றத்திற்குள்ளே கேட்கிறார். அது மறுக்கப்படுகிறது. முதல் நாளே எல்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம பேசலாம், விவாதிக்கலாம், இந்த கேள்வி நேரமெல்லாம் முடியட்டும் என்று சபாநாயகர் சொல்லுகிறார். மீண்டும் மீண்டும் அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் மிக தெளிவாக சொல்லுகிறார், இது மிக பிரதானமான பிரச்சனை. இன்றைக்கும் அங்கே மருத்துவமனையில் சிகிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க, தீவிர சிகிச்சை பிரிவில். அவர்களுக்கான மருந்துகளை கூட இந்த அரசாங்கம் ஏற்பாடு செய்யவில்லை. எனவே இது குறித்து உடனடியாக விவாதிக்க வேண்டும். குறைந்தபட்சம் இப்பொழுது இருக்கிற உயிர்களையாவது நாம் காப்பாற்றியாக வேண்டும் என்று கேட்க அவர் அவைத் தலைவர் முடியவே முடியாது என்று சொல்லிவிடுகிறார். அதன் பிறகு அவர்கள் அன்றைக்கு வெளியேறுகிறார்கள். அவர்கள் வெளியேறிய பிறகு திமுக ஒரு நாடகத்தை அரங்கேற்றியது, மறுபடியும் அவங்களை உள்ள கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி. அது கூட எதற்காக அப்படின்னு சொன்னா, ஒருவேளை இவங்க திரும்பி உள்ள போய் விவாதத்திலே கலந்து கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், வழக்கம் போல எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிற போது எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த அரசு செய்கிற மோசடிகளை, ஆளுங்கட்சியினர் நடத்தி கொண்டிருக்கிற அராஜகங்களை பற்றி பேச தொடங்கினால் உடனே நேரலையை கட் பண்ணிடுறாங்க. நான் சொல்றது ஏதோ பேச்சுக்கு சொல்றேன்னு நீங்க நினைச்சக்கூடாது, நான் பேசணுங்கிறதுக்காக பேசல. தயவு கூர்ந்து இந்த காணொலியை பார்க்கிறவங்க அதை கவனிச்சு பாருங்க. எப்பெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதற்கு எழுந்து இந்த அரசு குறித்த ஆதாரப்பூர்வமான செய்திகளை சட்டமன்றத்தில் பதிவு செய்கிறாரோ உடனே லைவை கட் பண்ணிடுவாங்க, டெக்னிக்கல் ஃபால்ட் என்று சொல்லிடுவாங்க. இது தொடர்ச்சி நடக்குது. இந்த விவாதத்தையும் அப்படி செய்துவிட வேண்டும் என்றுதான் சட்டசபையிலே இவர்கள் நினைத்தார்கள். அவைத்தலைவரினுடைய நோக்கம் அதுதான். இவங்களை பேசுற மாதிரி உள்ள கூப்பிட்டு நீங்க விவாதத்தில் கலந்துக்கோங்கன்னு சொல்லி அதை நேரலையை நிறுத்திட்டு பிறகு இவர்கள் பேசியது அனைத்தும் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டது என்று சொல்லிவிட்டால் வேலை முடிஞ்சது. இதைத்தான் தொடர்ச்சியாக இந்த அவைத்தலைவர் செய்கிறார். அப்ப இதுல சட்டமன்றத்திற்குள்ளே இதை பேசவும் முடியாது, இதில் நேர்மையும் நீதியும் ஒன்று கிடைக்காது என்பதை புரிந்து கொண்ட பிறகு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சட்டப்பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தார்கள். அங்கேயே வளாகத்திலேயே செய்தியாளர்களை சந்தித்து மக்கள் மன்றத்திலே பேச தொடங்கினார்கள். இது பிரச்சனை தீவிரமடைகிறதை உணர்ந்துவிட்ட ஸ்டாலின், திமுக அரசு உடனே இது என்ன செய்யறது, அவைக்கே இவங்க வர முடியாதபடி பண்ணிடலாம், என்னமோ இவங்க ஏதோ 25-30 நாள் அவை வச்சு மக்களுடைய பிரச்சனைகளை விவாதித்து தள்ளுற மாதிரி. மொத்த அவையை 8 நாள் தான் நடத்திட்டு இருக்கிறார் இந்த அவைத் தலைவர். 100 நாட்களுக்கு மேல் நாங்கள் அவை நடத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதி கொடுத்த கட்சி திமுக. மொத்தமா அத்தனை மானிய கோரிக்கை குறித்து பேசுவதற்கும் இவங்க கொடுக்கிற நேரம்ங்கிறது ஒரு 7 நாள் தான், 8 நாள் தான் அவை மொத்தமாவே. இந்த லட்சணத்தில் அவை நடக்குது. இந்த அவையில் சஸ்பெண்ட் பண்றேன் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துக்காரங்களை, யார் உள்ளே வரக்கூடாது இந்த 8 நாளைக்கு என்று அவைத் தலைவர் அறிவித்து விட ஒரு போராட்டத்தை, உண்ணாவிரத போராட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலே செய்தார்கள் சென்னையில். இந்த உண்ணாவிரத போராட்டம் அறிவிச்சோன்னே அது ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்தது. அதுல திமுக காரர்களுக்கு எரியிற தீயில் எண்ணெய் ஊற்றுவதைப் போல அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்திருந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சீமான் ஆதரவு தெரிவித்து விட்டார். நாம் தமிழர் கட்சி அந்த போராட்டத்தை ஆதரிக்கிறது என்று அவர் ஒரு ட்விட்டரிலே அவர் கட்சி சார்பாக செய்தி வெளியிட்டதோடு இல்லாமல் கட்சியினுடைய முக்கிய நிர்வாகியான அண்ணன் ராவணன் அவர்கள், தம்பி இடும்பவனம் கார்த்தி அவர்கள், இவங்களெல்லாம் உண்ணாவிரத பந்தலுக்கே நேரடியாக அனுப்பி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்களை சந்தித்து நேரடியாக ஆதரவினை தெரிவித்து விட்டார்கள். திமுக காரர்கள் உண்மையிலேயே என்ன செய்வது என்று தெரியாமல் திணறுகிறார்கள். ஏன் இதை நான் இவ்வளவு அழுத்தமாக உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு ஒரு 8 விழுக்காடுகளை பதிவு செய்திருக்கிற ஒரு கட்சியாக இருக்கிறது. ஆனாலும் கூட நாம் தமிழர் கட்சி இன்றைக்கு வரைக்கும் பிரதிநிதித்துவம் பெற முடியாத நிலையிலே நின்று கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் பார்த்தா அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய அளவில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தனக்கே உரிய வாக்கு வங்கியை நிரூபித்து விட்டு கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலும் தெளிவாக நிற்கிறது.
திமுக கூட கூட்டணிக்கு போனவங்க அதுக்குள்ள கரைஞ்சு போயிட்டாங்க. எனவே திமுகவினுடைய கூட்டணி என்பது இன்றைக்கு இருக்கிறவர்கள் அத்தனை பேர் எல்லாருமே திமுக காரனாயிட்டாங்க. இன்னும் சொல்ல போனா திமுக கூட்டணியில் இருக்கிற சில கூட்டணி கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களுக்கு மாசம் சம்பளம் கொடுக்குது, கான்ட்ராக்டுகள் அள்ளி கொடுத்துட்டு இருக்குது இந்த திமுக கவர்மெண்ட். எனவே எந்த தலைவராவது அந்த கூட்டணியில் இருந்து வெளியேற வேண்டும், இங்கே நமக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை என்று நினைத்தாலும் கூட அந்த 2ஆம் கட்ட தலைவர்கள் விடமாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் சரியாக கவனிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் திமுகவால். எனவே அது ஒரு பக்கம் அது நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழல்ல சீமான் அவர்களினுடைய உண்ணாவிரத ஆதரவு. இதுக்கு முன்னாடி சில நாட்களுக்கு முன்னாடி விக்கிரவாண்டியில் நடைபெற இருக்கிற அந்த இடைத்தேர்தல், அடுத்த மாதம் நடைபெற இருக்கு இல்லைங்களா, அந்த இடைத்தேர்தலுக்கு அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புறக்கணிப்பதாக அறிவிச்சிருச்சு ஏற்கனவே. ஏன்னா இந்த திமுக ஆட்சியில் நடத்தப்படுகிற இந்த இடைத்தேர்தல், இந்த உள்ளாட்சி தேர்தல் போன்றவை நேர்மையாக நடத்தப்படுவதில்லை என்பது ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அது ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலையும் சரி, மக்களையே உடை கூடாக அடைச்சு வச்சுட்டு, ஒரு கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சுட்டு வாக்குகளை திருடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அது ரொம்ப கேடுகட்ட அளவில் ஜனநாயகத்தை கேவலப்படுத்திய நிகழ்வாக ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடந்தது. EVK சிலங்கோவன் அவர்கள் வெட்கமே இல்லாமல் வென்று வந்ததாக வேறு சொல்லிக் கொண்டிருக்கிறார். அது ஒரு பக்கம். அதே மாதிரி உள்ளாட்சி தேர்தல்களையும் இவங்க செய்த அராஜகங்கள் எனக்கெல்லாம் நல்லாவே தெரியும். நானே கைதானதில்லை, என்னையவே காவல்துறை கைது பண்ணிட்டு போனாங்க. பணம், ஒரு வண்டியில் காரில் வந்தவன் டிக்கியில் முழுக்க பணம் வச்சிருக்கான். கரூர்லேருந்து வந்தவங்க செந்தில் பாலாஜியின் டீமு அந்த காரை மடக்கி பிடிச்சிட்டு டிக்கியை திறந்து காட்டுங்க என்று கேட்கிறோம். நம்ம ஊடகங்கள் இருக்குது, ஊடகத்துக்கு முன்னாடி திறந்து காட்டுங்கள் என்று சொல்லி காவல்துறை எங்களை கைது பண்ணி விட்டு போனார்களே ஒழிய அந்த வாகனத்தை பத்திரமாக வெளியனுப்பி வைத்தார்கள். அதெல்லாம் உள்ளாட்சி தேர்தல். எனவே இந்த மாதிரியான முறைகேடுகளுக்கு திமுக ஆட்சியில் நடந்தே தீரும். எனவே தேர்தல் நேர்மையாக நடக்க வாய்ப்பில்லை. இந்த தேர்தலிலே நாங்கள் நிற்கவோ நிரூபிக்கவோ எதுவும் இல்லை என்று அதிமுக மிக தெளிவாக வெளிப்படையாக சொல்லிவிட்டது. ஏன் நிரூபிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா, ஏற்கனவே நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் இதே விக்கிரவாண்டி தொகுதியில் திமுக ராகுல் காந்தி என்றது, பாரதிய ஜனதா மோடி என்றது, ஆனால் பிரதமர் வேட்பாளரே இல்லாமல் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரை மட்டும் வைத்தே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அங்கே வாங்கிய வாக்குகள் வெறும் 7000 வாக்குகள் தான் வித்தியாசம் 2 பேருக்கு இடையில். எனவே அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வலிமையான வாக்கு வங்கியோடு அங்கே இருக்கிறது என்பது ஏற்கனவே நிரூபித்து விட்ட நிலையில் மீண்டும் ஒரு முறை அதை நிரூபிக்க தேவையில்லை. இந்த முறைகேடுகள் நடக்கும், எனவே நாங்கள் இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் என்று அதிமுக அறிவித்தது. எனவே களத்தில் இப்ப யார் இருக்கிறா? திமுக வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. பாரதிய ஜனதாவினுடைய கூட்டணியில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் வேட்பாளரை அறிவித்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சி தன்னுடைய வேட்பாளரை களமிறக்கி அங்கே களத்தில் நிற்கிறது. இப்ப 3 முனை போட்டியாக இது நடக்கிறது. இந்த நேரத்தில் தான் 2 நாளைக்கு முன்னாடி நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் இந்த தேர்தலிலே என்று வெளிப்படையாகவே மேடையிலே பேசினார். அதற்கு அவர் சில காரணங்களையும் குறிப்பிட்டு சொன்னார். நான் ஏற்கனவே கடந்த காலங்களிலே நடந்த தேர்தல்களிலே நான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கும் தேமுதிகவுக்கும் வாக்கு கேட்டிருக்கிறேன். அதை மனதிலே வைத்தாவது நீங்கள் இந்த முறை எனக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அப்படி ஆதரவு கொடுப்பதற்கான சூழல் இல்லை என்பது அவருக்கே நல்லா தெரியும். ஏன்னா அதில் என்னென்ன சிக்கல் இருக்கிறது என்பது பிரதான கட்சிகளை சேர்ந்தவர் எல்லாத்துக்கும் தெரியும். சீமானுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. எனவே கட்டாயம் அவருக்கு தெரியும். இருந்தபோதும் அவர் ஏன் வெளிப்படையாக பொது வெளியிலே இதை கேட்டார் என்று பார்த்தால், இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆதரவு வேண்டும் என்கிற நிலைப்பாட்டிற்கு சீமான் போகிறார் என்கிற செய்தியே திமுகவிற்கு இப்பொழுது ஒரு கிளியை கிளப்பும் என்று அவர் எதிர்பார்த்திருக்கக்கூடும். அது உண்மையிலேயே நடந்திருக்கிறது. திமுக இன்றைக்கு சமூக வலைதளங்களிலும் சரி, திமுகவினுடைய தலைவர்களோடு நெருக்கமாக இருக்கிற செய்தியாளர்கள் நமக்கு சொல்லுகிற செய்தியும் சரி, பதறுகிறார்கள். எல்லாரும் ஓரணியிலே திரளுகிற காட்சி தெரிகிறது என்பது போல இன்றைக்கு அவர்களுக்கு அந்த பதட்டம் ஏற்பட தொடங்கி இருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிப்பது குறித்து சீமான் அவர்களோ இப்போ போராட்டத்துக்கு ஆதரவு சொல்லியிருக்காங்க. அவங்க ஒன்றும் கூட்டணி நல்லா சொல்லி வரல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கூட்டணியாக அவங்க ஆதரவு நிலை என்று வருகிற போதே அவர்கள் மீது பெரிய விமர்சனங்கள் வைத்தால் அவர்கள் அதுக்கு பதில் சொல்லலாம். என்னன்னு கேட்டால், அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஏற்கனவே தமிழ் தேசியர்களினுடைய பல கோரிக்கைகளுக்கு ஆதரவாக நின்ற ஒரு அமைப்பு. அது யாரும் எந்த மாற்று கருத்தையும் சொல்ல முடியாது. கச்சத்தீவை எடுத்து கொடுத்த பிறகு கச்சத்தீவை மீட்க வேண்டும் என்கிற தீர்மானம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் போட்ட தீர்மானம். ஈழத்திலே இனப்படுகொலை நடந்த பிறகு இந்த 2 ஆண்டு காலம் கருணாநிதியை மறைக்க முயற்சித்த போது 2011 ஆட்சி அமைந்த உடனேயே இலங்கையின் மீது பொருளாதார தடை விதிக்க வேண்டும், அங்கே பொது விசாரணை, பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும். அது மிகப்பெரிய முக்கியமான கோரிக்கை. இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தீர்மானமாக நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்த கட்சி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம். மீத்தேன் எடுக்கிற திட்டத்தை கொண்டு தமிழர் நிலத்தை சூறையாட திமுக விரும்பிய போது அதை தடுத்து நிறுத்தி பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் என்று அறிவித்து தமிழர் மண்ணை காத்த ஒரு கட்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது. அந்த புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் இருக்கிறார். அதே போல 60 ஆண்டு கால தமிழ் தேசியர்களினுடைய கோரிக்கையாக இருந்த தமிழ்நாடு நாள், நவம்பர் 1ஆம் நாள் தமிழ்நாடு நாளாக அறிவிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை வலிமையாக எடுத்து பேசியவர்
புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அவர் முதலமைச்சராக இருக்கிற போது சட்டம் கொண்டு வந்து அரசு விழாவாக தமிழ்நாடு நாள் அறிவிக்கப்பட்டது அவருடைய காலம்தான். அதே போலத்தான் தைப்பூசத்திற்கு அரசு விடுமுறை விட வேண்டும் என்கிற கோரிக்கை அதுவும் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் காலத்திலே தான் நிறைவேற்றும். இப்படி நம்ம அடிக்கிட்டே போகலாம். எனவே தமிழ் அதே மாதிரி 7 பேருடைய விடுதலை, அதிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பங்கை, அம்மா அவர்களினுடைய பங்கை யாரும் மறுத்துவிட முடியாது, மறக்க முடியாது. அந்த அளவிற்கு அவங்க வந்து அதை செஞ்சாங்க. அதனால தான் விடுதலையாகி வந்த பிறகு அக்கா நளினி அவர்கள் நான் புரட்சி தலைவி அம்மா அவர்களினுடைய அந்த நினைவிடத்திற்கு சென்று நன்றி செலுத்துவேன் என்று கூட செய்தியாளர் சந்திப்பிலே பேசினார். அதெல்லாம் ஒரு பக்கம். எனவே தமிழ் தேசியர்களினுடைய கோரிக்கையை தொடர்ச்சியாக நிறைவேற்றுவதிலே முன்னணியில் நின்ற அமைப்பு என்கிற வகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய போராட்டத்தை ஆதரிப்பது என்பது ஒரு பிழை அல்ல என்பதை நாம் தமிழர் மிக தெளிவாகவே அவர்கள் வாதத்தின் மூலம் நிரூபிப்பார்கள். நிரூபிப்பதற்கு நிறைய அவர்களுக்கு செய்திகள் இருக்கிறது, அது நாம சொல்லிட்டு இருக்க வேண்டியதில்லை. ஆனாலும் கூட இன்றைக்கு அந்த நிலை என்பது இன்றைக்கு திமுகவுக்கு ஒரு பெரிய கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கல, இன்னொரு பக்கம் இன்னொரு தமிழ் தேசியர் அவர் அதிரடி காட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் வேற யாரும் அல்ல, தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் அண்ணன் வேல்முருகன் அவர்கள். என்னடா அவரை பற்றி பேசுகிறேன் என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. அவர் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இருந்தாலும் கூட இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிற சட்டமன்றத்தினுடைய சூப்பர் ஸ்டாராக கிட்டத்தட்ட மாறியிருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும். அடித்து ஆடிக்கொண்டிருக்கிறார் வேல்முருகன். அவருடைய செய்தியாளர் சந்திப்பை, நேர்காணலை, சட்டமன்றத்திலே அவர் பேசுகிற பேச்சை இதுவரை கேட்காதவர்கள் தயவு செய்து வாய்ப்பு இருந்தால் தயவு கூர்ந்து அதை கேட்டு பாருங்கள். அவைத்தலைவர் இன்றைக்கு ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிறார் என்கிற செய்தியை எதிர்க்கட்சி உள்ளே இல்லாத நேரத்தில், எதிர்க்கட்சியினர் வலுக்கட்டாயமாக சஸ்பெண்ட் செய்யப்பட்டு வெளியே அனுப்பப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் மிக வலிமையாக பதிவு செய்து கொண்டிருக்கிறார் வேல்முருகன். இதை நாம் மறுக்கவே முடியாது. அவர் இருந்து இன்றைக்கு இப்ப பேசுகிற சப்ஜெக்ட் அத்தனையுமே மிக மிக முக்கியமான விஷயங்கள் குறித்தான விவாதங்களிலே அவர் பங்கெடுக்கிறார். அவர் பேசி செய்தியாளர்களை சந்திக்கிற போது அவர் பேசியதை பார்க்கிறோம். இந்த அவைத்தலைவர் பாசிசம் என்று நான் சொல்லுகிறேன், பாசிசம் என்கிற சொல்லை அவை குறிப்பிலிருந்து நீக்குவேன் என்கிறார். தென் மாவட்டங்களில் நடக்கிற சாதி கலவரங்கள் குறித்து, அதில் இருக்கிற பிரச்சனைகள் குறித்து பேச தொடங்குகிறேன், இந்த அவைத்தலைவர் உடனடியாக பேச்சை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிறார். இதெல்லாம் என்ன ஜனநாயகம்? ஜனநாயக பூர்வமாக இந்த அவை நடக்கவில்லை என்று சொல்லி திமுக கூட்டணியிலே இருந்து வென்றிருக்கிறார் அண்ணன் வேல்முருகன் அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார். இது திமுகவிற்கு இப்பொழுது பெரிய குடைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது. ஏனென்றால் மற்ற கூட்டணி கட்சிகளைப் போலவே இவரும் எப்பொழுதும் போல அப்படியே கரைந்து போய்விட்டு அப்படியே கும்பிடு போட்டுக்கொண்டு இந்த இப்போ ஒருத்தர் கூட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சொல்லுவதற்கு வெட்கமாக இருக்கிறது. அவர் பேசினாரே, சாராயம் குறித்தெல்லாம் முதலமைச்சருக்கு தெரியுமா? முதலமைச்சருக்கு தான் ஒரு இளவும் தெரியாதுன்னு நாங்களும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே, அது இவர் வேறு தனியா. அந்த மாதிரி இந்த கூட்டணிகளைப் போல எல்லாரும் கைகட்டி வாய் பொத்தி அமர்ந்து கொள்ளுவார்கள் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கும் போது திமுக அதிலே இருந்து ஒரு தமிழ் தேசிய சிந்தனை கொண்ட வேல்முருகன் வெடித்து கிளம்புவதைப் போல தன் கருத்துக்களை தொடர்ச்சியாக முன்வைக்கிறார். அவைத்தலைவர் ஜனநாயக விரோதியாக செயல்படுகிறார் என்பதை ஆதாரப்பூர்வமாக ஆளுங்கட்சிக்குள்ளே இருக்கிற ஒருவர் குற்றஞ்சாட்டுகிறார். செய்தியாளர்கள் மத்தியிலும் பேசியிருக்கிறார். இதுவும் திமுகவிற்கு இன்றைக்கு கலக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு பக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான போராட்டத்தை முன்னெடுக்கிறது. இன்னொரு பக்கம் அந்த போராட்டத்திற்கு நாம் தமிழரினுடைய ஆதரவு என்ற அறிவிப்பு வருகிறது. இன்னொரு பக்கம் திமுகவின் கூட்டணிக்குள்ளே இருந்து கொண்டே நீங்கள் சட்டப்படி இந்த நாட்டை நடத்தவில்லை, சட்டத்திற்கு புறம்பாக நடக்கிறீர்கள், ஜனநாயக மரபுகளுக்கு எதிராக இருக்கிறீர்கள் என்று வேல்முருகன் அங்கே அடித்தாடுகிறார். இந்த நிலை நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கிடையே விடுதலை சிறுத்தைகளும் பழையபடிக்கு முழங்காவிட்டாலும் கூட முணங்க தொடங்கி இருக்கிறார்கள் என்பதைத்தான் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. அவர்களும் இப்பொழுது பேசுகிறார்கள். அரசு விழிப்போடு இருந்திருந்தால், அரசு சரியாக செயல்பட்டிருந்தால் இந்த கள்ளச்சாராய மரணங்களை தடுத்திருக்கலாம் என்கிற பேச்சு இன்றைக்கு அவர்களும் பேசியிருக்கிறார்கள். போராட்ட அறிவிப்புகளை அவர்களும் இன்றைக்கு கொடுக்கிறார்கள். அதுக்கு வேறொரு காரணம் சொல்றாங்க. என்னன்னு சொன்னா, மத்தியில் இன்றைக்கு மோடி தலைமையிலான 3வது முறையாக என்டிஏவினுடைய அரசு அமைந்திருக்கிற நேரத்தில் பாரதிய ஜனதாவிற்கு பெரும்பான்மை கிடைக்கவில்லை. பெரும்பான்மை கிடைக்காத இந்த சூழலில் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் தான் இந்த அரசை பாதுகாக்கிற இடத்திலே, இந்த அரசுக்கு ஆதரவு கொடுக்கிற இடத்திலே நிற்கிறார்கள். அவர்கள் அரசிலேயே பங்கெடுத்து நிற்கிறார்கள். இந்த வாய்ப்பை நாம் தவறவிடக்கூடாது என்று திமுகவிற்குள்ளே TR பாலு போன்றவர்கள் பேசத் தொடங்கி இருக்கிறார்கள் என்பதுதான் செய்தி. நாம் எப்படியாவது ஒரு வகையில் இந்த இந்தியா கூட்டணி இப்பதான் 40 சீட்டு 50 சீட்டு ஜெயிச்சு 99 சீட்டுக்கு வந்திருக்குது காங்கிரஸ். இது என்னைக்கு 250 சீட்டை பிடிச்சி இவங்களுக்கு நம்ம ஆதரவு கொடுத்து என்னைக்கு நம்ம ஆட்சிக்கு வர்றது? அது வரைக்கும் நாங்கள்லாம் சீனியர் லீடர்ஸ் ஆக்கிறவங்கெல்லாம் எப்படி சம்பாதிக்க முடியும் என்கிற சிந்தனைக்கு அவர் அநேகமாக போயிருக்கக்கூடும். எனவே பாரதிய ஜனதாவிற்கு ஆதரவு கொடுத்து நாம் இந்த ஆட்சியிலே பங்கெடுப்பதற்கு ஏதாவது ஒரு வழி செய்யலாம், உடனே இல்லாவிட்டாலும் கூட ஒரு 6 மாதம் 1 வருட காலத்திலே அப்படி ஒரு தாவலாம் என்கிற அந்த யோசனையை திமுகவினுடைய சீனியர் லீடர் சொல்ல தொடங்கிவிட்டார்கள் என்கிற செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்ப பிரச்சனை என்னன்னா, இவர்களின் ஆதரவை பெற்று ஆட்சி நடத்த வேண்டிய தேவையில்லை என்று மோடி, அமித்ஷா போன்றவர்கள் சிந்திக்கிறார்கள் என்பதுதான் செய்தியாக இருக்கிறது. வந்தாலும் வேண்டாம்,
அதுக்கு சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் எவ்வளவு மேல். இவர்கள் வந்தார்கள் என்றால் நாட்டையும் கொள்ளையடிப்பார்கள், நம்மையும் ஆட்சி செய்ய விட மாட்டார்கள், இவர்களோடு உறவே தேவையில்லை என்று பாரதிய ஜனதா இப்பொழுது நினைப்பதாகத்தான் அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் அவர்கள் பேசுகிற பேச்சுக்கள், அந்த விவாதங்களிலே அவர்கள் பகிர்ந்து கொள்ளுகிற கருத்துக்கள் நமக்கு வெளிப்படையாக தெரிவிக்கிறது. எனவே திமுகவிற்கு 8 திசைகளிலும் நின்று இப்பொழுது நேர்மையான தாக்குதல்களை நடத்துகிறவர்கள் ஒன்று கூடுகிற காட்சி தமிழகத்திலே அரங்கேறி கொண்டிருக்கிறது. இது திமுகவிற்கு நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடாகத்தான் அவர்கள் தலைவர்களும் அவர்களுடைய குட்டி குட்டி பொறுப்பாளர்களும் புலம்ப தொடங்கி இருக்கிறார்கள் சமூக வலைதளங்களிலே என்று சொல்ல வேண்டும். இது ஒரு ஆரோக்கியமான போக்கு. திமுக என்கிற இந்த ஒரு அரசியல் அநாகரிக சக்தி தமிழ்நாட்டினுடைய அரசியலிலே இருந்து அப்புறப்படுத்தப்பட வேண்டும். அதற்கு திமுகவுக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் ஓரணியிலே திரண்டு முதலிலே ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும். ஜனநாயகம் பாதுகாக்கப்பட்டால் பிறகு அவரவர் கட்சியை பாதுகாத்து அவரவர்கள் ஆட்சி அதிகாரம் நோக்கி வருகிற அந்த பணியை செய்யலாம். ஆனால் ஜனநாயகம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் திமுக அப்புறப்படுத்தப்பட வேண்டும். திமுக அப்புறப்படுத்தப்படுவதற்கு யாரெல்லாம் துணை வருகிறார்களோ, நேர்மையாக திமுகவை எதிர்ப்பதற்கு யாரெல்லாம் தயாராகிறார்களோ அவர்கள் ஓரணியிலே திரளுகிற காட்சியை காலம் இப்பொழுது காட்டி கொண்டிருக்கிறது. தேர்தல் கூட்டணிகள் அது எப்படி வேண்டுமானால் இருக்கலாம். இன்னைக்கு நடந்திருக்கிற விஷயத்தில் இந்த பிரச்சனைகளை பொறுத்து திமுகவினுடைய எதிர்ப்பு என்பது ஒரு புள்ளியிலே குவிய தொடங்கி இருக்கிறது. அது வரவேற்பிற்குரியது. அநேகமாக இதிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் உண்மையிலேயே மிகச்சரியாக இதை நகர்த்தி கொண்டு போய் இந்த இடத்திற்கு நிறுத்தி இருக்கிறார். நாம் தமிழர் கட்சியினுடைய இந்த அறிவிப்பும் இந்த ஆதரவும் ஒரு பெரிய கலக்கத்தை திமுகவிற்கு உண்டு பண்ணியிருக்கிறது. வேல்முருகன் அவர்களினுடைய தொடர்ந்த திமுகவிற்குள்ளே நின்றாலும் தமிழ் தேசியர்களுக்கு நம்பிக்கை ஏற்படுத்துகிற வகையிலே அவர் செய்து கொண்டிருக்கிற அந்த வாதங்கள், அவர் எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிற கருத்துகள், இவர்களினுடைய முகத்திரையை அவர் சட்டமன்றத்திற்குள்ளே கிழித்து கொண்டிருக்கிற போக்கு, இதெல்லாம் ஒரு நம்பிக்கையை விதைக்க தொடங்கியிருக்கிறது. அதேபோல் விடுதலை சிறுத்தைகளினுடைய எதிர்க்க தொடங்கி இருக்கிற அந்த போக்கும் ஒரு நம்பிக்கைக்குரியதாக இருக்கிறது. எனவே என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம், பார்க்கலாம். திமுக அவர்கள் செய்திருக்கிற தவறுகளுக்கு தண்டனையை அனுபவிப்பதற்கான காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது.